Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. Find the effective resistance between AB. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட், ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ஓம் இருக்குது, 60 ஓம் இருக்குது, 75 ஓம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஷார்ட்டட் பாத் இருக்குது. தட் இஸ் 60 ஓமுக்கு பார்லலாம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட்டட் பாத் இருக்குது. ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் சர்க்கியூட்லையும் ஷார்ட் சர்க்கியூட்லையும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதை நீங்கள் ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமை வெறும் ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் போட்டுடலாம், ஓகேவா? எலிமெண்ட் வித் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்கிறோம். எலிமெண்ட் வித் ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்கிறோம், ஓகேவா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு ஷார்ட் ஆயிருக்கு. அப்போ ஷார்ட் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, 0. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0, ஓகேவா? அப்போது இங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 0க்கு பேரலாக என்ன இருக்குது, 60 ஓம் இருக்குது. அப்போது பேரலல் ரிடக்ஷன் நம்ம இங்கே பண்ணணும். இப்போ பேரலல் ரிடக்ஷன் எப்படி பண்ணணும், 0 × 60 டிவைடட் பை 0 + 60, கரெக்டாக? ஸோ அப்போ எனிதிங் × 0 0 தான். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டேர்மே நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும், ஓகே? ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ரீட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏபிக்கு இடையில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பேக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 75 ஓம் போட்டுருங்க. அடுத்து ஷார்ட்டட் பாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 30 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து நமக்கு 30 ஓம், கரெக்டுங்களா? ஸோ இது ஏ, இது பி. ஸோ இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வேல்யூ, 75 ஓம், கரெக்டுங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், நெக்லெக்ட் ஆயிரும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு 0ன்னு ஆயிரும். அப்போ 0ங்கிறப்போ வெறும் இந்த லைன் மட்டும் போட்டால் போதும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த லைன் வந்து 2ஆக டிவைட் ஆகுது, கரெக்டுங்களா? அப்போது 2ஆக டிவைட் ஆகுது அப்படின்னாவே நமக்கு அந்த கனெக்ஷன் என்ன கனெக்ஷனு, பேரலல் கனெக்ஷன், கரெக்டாக? அப்போ பேரலல் கனெக்ஷனில் நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்குது அப்படின்னா ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், R1 × R2 டிவைடட் பை R1 + R2ன்னு நமக்கு தெரியும் ஃபார்முலா, கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் வந்து எந்த ரெசிஸ்டன்ஸை வேணாலும் நீங்கள் வந்து R1 R2ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து 30 × 75 டிவைடட் பை 30 + 75, ஓகேவா? ஸோ இதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன வேல்யூ வரும், 21.42 ஓம்னு வரும், ஓகேவா? ஸோ அப்போது இந்த சர்க்கியூட்டுக்கான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே RABன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி தான். அப்போ RAB = 21.42 ஓம். இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அப்போது இந்த ப்ராப்ளமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா சர்க்கியூட்டில் ஒரு ஷார்ட்டட் பாத் இருக்குது அப்படின்னா அந்த ஷார்ட்டட் பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, 0. அது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஷார்ட்டட் பாத்துக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம், நெக்லெக்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா 0 × anythingங்கிறப்ப 0 ஆயிரும். ஸோ அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லெக்ட் ஆயிரும். இது ரொம்ப முக்கியம். அப்போது இன்னொரு கேஸும் எடுத்துக்கணும். மேடம் சப்போஸ் எனக்கு வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ இந்த ஷார்ட்டட் பாத்தும் இந்த 60 ஓமும் பேரலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது, சரியா? ஏன்னா நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது,
ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த என்ன வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸும் 60 ஓமும் பேரலாக இருக்குன்னு எழுதிக்கலாம். சரியா? ஏன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. பட் இங்கே எதுவுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப ஷார்ட்டுங்கிறப்ப ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் டிவைடட் பை 0 ப்ளஸ் எனிதிங் போட்டிங்கனாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லெக்ட் ஆயிடும். ஸோ நெக்லெக்ட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற சர்க்கியூட்டை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருந்தது அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? நமக்கு R1 இன்ட்டு R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.